அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் வழக்கில் கைது செய்யப்பட்ட காவல் ஆய்வாளரை 2 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு உடந்தையாக இருந்ததாக வில்லிவாக்கம் காவல் ஆய்வாளர் பிருத்விராஜ் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் தற்போது காவல் ஆய்வாளரை விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்ட காவல் ஆய்வாளர் பிருத்விராஜை 4 நாட்கள் காவலில் விசாரிக்க சிபிசிஐடி அனுமதி கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தது. தற்போது இந்த மனுவில் 2 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கணபதி. கணபதி, நீங்க முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் சிபிசிஐடி போலீசாரால் கைது செய்யப்பட்டு மத்திய சிறையில் இருந்து வருகிறார். அவரை சிபிசிஐடி போலீசார் காவல் விசாரணைக்காக எடுத்து வந்து 2 நாட்கள் விசாரித்தனர். இந்த நிலையில் வாங்கல் போலீசாரும் அவர் மீது பதியப்பட்ட வழக்கிற்காக நேற்று ஒரு நாள் அவர் அனுமதி பெற்று விசாரணை நடத்திய பின்பு இந்த கரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இந்த நிலையில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அந்த 22 ஏக்கர் நிலத்தை போலி ஆவணம் மூலம் பதிவு செய்ததில் நான் ட்ரேசபிள் சர்டிபிகேட் வெள்ளிவாக்கம் காவல் நிலையத்தைச் சேர்ந்த பிருத்திவிராஜ் என்பவரிடம் தான் அந்த நான் ட்ரேசபிள் சர்டிபிகேட் பெற்றுள்ளனர். அது போலியான சர்டிபிகேட் என்பதை அந்த போலியான ஆவணத்தை பயன்படுத்தியே அந்த 22 ஏக்கர் எழுதப்பட்டது. இதை தொடர்ந்து அவர் மீதும் வழக்கு செய்யப்பட்டு சிபிசிஐடி போலீசார் கைது செய்யப்பட்டு அவர் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் சேலம் மத்திய சிறையில் இருந்து வந்தார். இந்த நிலையில் அவரை விசாரணைக்காக சிபிசிஐடி போலீசார் எடுத்து வந்து கரூர் நீதிமன்றத்தில் 4 நாட்கள் விசாரணைக்காக காவல் விசாரணைக்காக கேட்டிருந்தனர். இதை வழக்கை விசாரித்த நீதிபதி 2 நாட்கள் மட்டுமே விசாரணை நடத்துவதற்கு சிபிசிஐடி போலீசாருக்கு அனுமதி கொடுத்துள்ளனர். இந்த நிலையில் இந்த வழக்கில் மிக முக்கியமாக கருதப்படுவது இந்த நான் ட்ரேசபிள் சர்டிபிகேட் தான் சொல்றாங்க. இந்த சர்டிபிகேட்டை வச்சுதான் அந்த போலியான ஆவணம் மூலம் அந்த 22 ஏக்கர் நிலத்தை வந்து எம்.ஆர். விஜயபாஸ்கர் மோசடியாக எழுதி வாங்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.